أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சன்னதுகள் பெற இருக்கக்கூடிய ஆலிமாக்களே, முபல்லிகாத்துகளே, ஹாஃபிலாத்துகளே, நம்முடைய உம்முல் மோமினின் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்களுடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய கல்லூரியின் 35ஆம் ஆண்டு நிறைவு விழா, பட்டமளிப்பு விழா ஆகிய நிகழ்வின் மாலை அமர்வில் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குமாறு நமது கல்லூரியினுடைய தலைவர் அல்ஹாஜ் கலாமி ஹாஜி அவர்கள் தலைமை தாங்குமாறும், அதற்கு பிறகு நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர், மதரசத்துல் அஸ்ஹர் லி தஹ்ஃபீதுல் குர்ஆனில் கரீம் மதரசாவினுடைய முதன்மை ஆசிரியர் ஷேக் நூஹ் மஹ்பரி அவர்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு சிறப்புரை கண்ணியத்திற்குரிய ஷேக் அலி அக்பர் உமரி தலைமை இமாம் மஸ்ஜித் தக்குவா திருச்சி, பேராசிரியர் மதரசத்து தக்குவா அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு மகரிபு தொழுகைக்கு பிறகு பட்டமளிக்கப்படும். எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் அமைதி காத்து இங்கு சொல்லப்படக்கூடிய உரைகளை செவிமடுத்தி கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நமக்கு மத்தியில் நூஹ் மஹ்தரி அவர்கள் 10 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, காயல் பெருங்குடி மக்களே, இன்னும் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பட்டம் வாங்குகின்ற படிக்கின்ற மாணவிகளுடைய பெற்றோர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களே, உலமா பெருமக்களே, இன்றைய தினம் நமது ஊரிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு புனிதமான ஒரு நாளாக கூட கருதக்கூடிய அளவிற்கு மாஷா அல்லாஹ் நமது மதரசாவிலிருந்து, கல்லூரியிலிருந்து 3 வருடங்கள் கற்று ஆலிமா சனது பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும், இதை தொடர்ந்து குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்களுக்கு சனது கொடுப்பதும், இப்படி வருஷ கிரமமாக நமது கல்லூரியில் நடக்கின்ற ஒரு வருட பாடங்கள், வேர்டு டு வேர்டு, இப்படி பல கல்விகளை மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற அனைத்து விஷயத்திற்கும் முத்தாய்ப்பாக இன்றைய தினத்தில் அவர்களை சிறப்பிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் என்னை வாழ்த்துரை வழங்குவதற்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால்
என்னுடைய உடல் நலன் கருதி அந்த 10 நிமிடங்களுக்குள் எவ்வாறு முடித்துக்கொள்ள முடியும் என்று எண்ணுகின்றேன். 10 நிமிடம் என்பது அதற்கு மேலும் தேவையா என்பதல்ல, அதற்குள் இன்ஷா அல்லாஹ் நான் ஹாஜியார் அவர்களிடத்தில் சொன்ன என்னால் முடியல, இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் மாணவிகள் அவர்களுக்காக நான் வருகை தந்திருக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது அனைவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் ஆலிம் அவர்கள் அறிவுரை நசீஹத் செய்வதற்கு சிறப்புரையாற்றுவதற்கு உலமாக்கள் இருக்கின்றார்கள். என்றாலும் எனது தரப்பிலிருந்து ஒரு சின்ன ஒரு நசீஹத். எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி என்று சொன்னாலும் பலரும் சொல்வதினால் அந்த நபிமொழி மலிவாக ஒருபோதும் ஆகாது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. மாணவிகள் இந்த நபிமொழியை ஆரம்ப கட்டத்திலிருந்து மனனம் செய்து அதற்கு வியாக்கியானம் செய்து கொண்டு இருப்பார்கள். இதில் 2 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று கற்பது, இரண்டாவது கற்பிப்பது. இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கற்றதற்குரிய சனதை தருகின்றார்கள். கற்பிப்பதற்கு சனது என்பது அவசியமல்ல, நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. அந்த அடிப்படையில் கற்பதற்கு கொடுக்கப்பட்ட இந்த சனத் நீங்கள் கற்று முடித்து விட்டீர்கள் என்ற சனது அல்ல. ஏனென்றால் கற்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. தமிழில் கூட சொல்வோம், கற்பது கை மண்ணளவு, கற்றது கை மண்ணளவு, கல்லாத்ததோ உலகளவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியில் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ்கானல் பஹரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜிஇனா பிமிஸ்லிஹி மததா. கடல் அனைத்துமே ஒரு மையாக ஆகி அல்லாஹ்வுடைய அந்த கலிமாக்களை வார்த்தைகளை எழுத முற்படுவோமேயானால் அந்த கடலினுடைய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மை துளிகள் தான் முடிந்து விடுமே தவிர ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் முடியாது. அதற்கு எழுதுகோலாக நீங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய மரங்களை எழுதுகோலாக வைத்திருந்தாலும் சரியே. சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில், வலவ் அன்ன மாஃபில் அருதி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து அதற்கு ஆதரவாக உதவியாக சபஅத் அப்ஹர் 7 கடல்கள் என்று கூறி அவைகள் அனைத்தும் மையாக ஏற்பாடு செய்தாலும் மரங்களும் அந்த மைகளும் தீர்ந்து விடுமே தவிர இறைவனுடைய கலிமா என்கின்ற அந்த வார்த்தைகள் ஒருபோதும் தீராது. அந்த கலிமாத்துகள் என்பதுதான் அறிவு, ஞானம், ஆன்மீகம் என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அல்ல, எந்த ஒன்றாக இருந்தாலும், எந்த மொழியிலே இருந்தாலும், எந்த காலத்தில் இருந்தாலும், எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள் அனைத்துமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்த கலிமாத்திற்கு ஒரு முடிவு, இறுதி வடிவு எதுவுமே கிடையாது. அவன் உலகளாவ அளவிற்கு அவனுடைய கலிமாக்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கல்வி நாம் கற்றது முழுமையாக கற்றுவிட்டோம், எல்லாவற்றையும் முடித்துவிட்டோம் என்று ஒருபோதும் என்னுடைய மாணவிகள் அல்லது நான்கள் அல்லது நீங்கள் ஒருபோதும் எந்த ஒரு கல்வியையும் நாம் சிறந்து விளங்கலாமே தவிர ஆனால் கற்று முடிக்கவே முடியாது என்பதனை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்வி நாம் கற்று செல்கின்றோம். இதனை நாம் எவ்வாறு தற்காத்து கொள்வது, பாதுகாத்து கொள்வது என்பது தான் நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய சவால். நமக்கு முன் இருக்கக்கூடிய சவால் நாம் கற்ற கல்வியை எப்படி பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல்
அந்த கல்வியை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னால் மீண்டும் எங்களை புத்தக புழுவாக மாற்றுறீங்களா என்று மாணவிகள் கேட்டுவிடக்கூடாது. நீங்கள் அந்த கல்வியை பாதுகாப்பதற்கு கற்பித்தல் மட்டும்தான் பாதுகாப்பு. பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள், உங்களுடைய கல்வி பாதுகாப்பாக இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய கல்வி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கற்ற கல்வியை அமல் என்கின்ற செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். எதனை கற்றோமோ அதனை அப்படியே நீங்கள் செயல்பாட்டில் கொண்டு வந்தால் அந்த கல்வி உங்களிடத்திலே எப்பொழுதும் நாம் ஹயாத்தாக இருக்கிற போது மட்டுமல்லாமல் நம்முடைய மறைவுக்கு பின்பும் அந்த கல்வி வாழையடி வாழையாக அது இறுதி வரை நமக்கு நன்மை தரக்கூடிய கல்வியாக இருக்கும். எனவே கற்ற கல்வி கொண்டு நம்முடைய அமல்களை செயல்படுத்த வேண்டும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாணவிகள், பெற்றோர்கள் இவைகளுக்குரிய ஒரு சிறிய ஒரு நசீஹத். பொதுவாக நமது மக்கள் எப்படி கல்லூரிகளை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள் என்றால் பிகாம், பிஏ, எம்ஏ இந்த மாதிரி பட்டங்கள் வாங்குவது, அதே போன்று ஆலிமாக்கள் என்ற பட்டத்தை வாங்கிவிட்டால், நாம் ஒரு பேச்சுக்காகத்தான் சொல்கிறேன், அந்த ஆலிமாக்கள்ங்கிற அந்த பட்ட பெயர்கள் இப்போ நிறைய மதரசாக்கள் உருவாகிவிட்டது. அப்படி ஒரு பட்டம் இருந்தால் அந்த சித்தி கையாண்டே வச்சுக்கிறோமே, அப்படி இருந்தால் உடனே திருமணம் நடந்துடும். அப்போ திருமணம் முடிப்பதற்கு சில நாடுகளில், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் ஒன்றை செய்வார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு முன்பே ஹஜ்ஜை முடிச்சிருப்பாங்க. அங்குள்ள பெண்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய பெண்களை பாருங்கள், எல்லாருமே சிறார்களாகத்தான் இருக்கும். அப்போ ஹஜ்ஜு முடித்துன்னு சொன்னால் அவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு தகுதியாக அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்தோனேசியாவில். ஏன்னா நம்ம அதை நேரில் நம்ம பார்க்கிறது அந்த விஷயம். அதே போன்று நமது மக்கள் ஆலிம்கள் என்கின்ற அந்த பட்டத்தை பெறுவது திருமணத்திற்காகத்தான் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் செயல்படுத்தக்கூடாது. நம்முடைய அமல்கள் இஹ்லாஸாக அந்த அமலை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இல்மை நம்ம உபயோகப்படுத்தணும். இது மட்டுமல்லாமல் சில நமது காலங்களில், நமது சமகாலத்தில் நடக்கின்ற கசப்பான சில நிகழ்வுகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கெல்லாம் விவாகரத்து, அதே போன்று பெண்கள் தலாக் சொல்லக்கூடிய ஹுலா, இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் அதிகமாக இருப்பதை ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமாக விவாகரத்து செய்யக்கூடியவங்க ஆண்களா பெண்களா என்று பார்த்தால் ஒரு நேரத்தில் தலாக் என்கின்ற அந்த பேச்சே இருக்காது. ஒரு 100 வருஷம் அல்லது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி தலாக்கன்று இருக்காது. ஒவ்வொரு ஆணும் ஒரு ஆள் மரணித்து விட்டால் அவன் திருமணம் செய்வான், அவன் மரணித்து விட்டால் அவள் திருமணம் செய்வாள். இப்படி பல திருமணங்கள் இருக்கும். அதுதான் இருக்குமே தவிர தலாக்கு இருந்து 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் அப்படிங்கிறது நம்முடைய சமகாலத்தில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கணவன் உயிரோடு இருக்கும்போதும் மனைவி உயிரோடு இருக்கிற போதும் விவாகரத்து செய்து, இதனுடைய பேக்ரவுண்டு பார்க்கிற போது சில கசப்பான விஷயங்கள் தான். நான் கற்றிருக்கிறேன், நான் ஆலிமாவாக இருக்கிறேன், எனக்கு மார்க்க சட்டம் தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு மார்க்கமே தெரியல. இதற்காகவா நாம் கல்வி கற்கிறோம்? இங்கே நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லலை, பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆலிமாக்கள் அல்லது இது போன்று கற்றவர்கள், இவர்களுடைய நிலைதான் அந்த தலாக் விவாகரத்து என்பதை நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் இது ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு. ஆனால் ஆலிமாக்களாக உருவாகக்கூடிய என்னுடைய இந்த மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இது ஒரு கசப்பான செய்தி. இரண்டாவது, அவங்க இருப்பார்கள் என்பது தான் நல்ல செய்தி, இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். அதாவது தலாக் வரைக்கும் போகாத அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு உம்மஹாத்துல் முஃமினீன் எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபியத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்படியெல்லாம் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இதற்காகத்தான் நாம் சனது ஆலிமா என்கின்ற பட்டம் கொடுக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல்
பிறருக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக கசப்பான ஒன்று, பிள்ளைகளுடைய கண்ட்ரோலில் பெற்றோர்கள், இந்த நிலையும் மாற வேண்டும். நிறைய குடும்பங்களில் பார்க்கும்போது பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் தான் பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக எப்படி இருக்கிறது? நாங்கள் ஆலிம், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் என்று பல நான்களை போட்டு பெற்றோர்களை அடிமையாக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அடையாளமாக சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டிய பெறுவார் என்று சொன்னார்கள். அந்த எஜமாட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏதோ ஆலிம்கள் என்கின்ற அந்த இடத்துல ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய உலமாக்கள், நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய மாணவிமார்கள் பெற்றோர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ஆலிமாக ஆகிவிட்டார்கள் நம்முடைய மாணவிகள், இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்களுடைய திருமணங்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், இவைகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கின்ற போது நாம் எவ்வாறு இந்த ஆலிம் பட்டத்தை 3 வருடங்கள் கஷ்டப்பட்டு நோய்பட்டு எத்தனையோ விஷயங்களை சகித்து நாம் 3 வருடம் நம்ம கல்லூரியில், ஹாஸ்டலில், வீட்டில் பல சிரமங்களுக்கு மத்தியில் நாமும் சிரமப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களும் தியாகம் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி உஸ்தாதாக்கள் தியாகம் செய்திருக்கிறாங்க. இப்படி பல தியாகங்கள் செய்த நம்முடைய அந்த இல்மை நாம் இதோடு நம்மோடு முடித்து கொள்ளு விடாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த கல்வியை ஊட்ட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதனை இந்த மாணவிகளுக்கு, இன்று பட்டம் வாங்கக்கூடிய அந்த ஆலிமாக்களுக்கு என்னுடைய நசீஹத்தாக நான் சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்து ஒரே ஒரு விஷயம், குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகுலூன மாலா தஃஅலூன். சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் செய்யாததை ஒருபோதும் சொல்லாதீர்கள். இப்போ ஆலிமா அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டும் என்று நாம் இப்போ சொல்லி கொண்டு இருக்கோம். நீங்கள் செய்யணும், அமல் செய்யணும் அப்படின்னு. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ செய்வதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நீ செய்யாததை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படின்ற அர்த்தம் என்ன? இதுக்கு விளக்கமாக ஒரு நபிமொழி வருகிறது. அந்த நபிமொழி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நரகத்தினுடைய வேதனையை, சாதாரண ஒரு நபிமொழி அல்ல, நரகத்தினுடைய தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதில் தலைப்பை எப்படி போடுறாங்க? இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஹிலாஃபுல் கௌலி அஃஅலஹ், ஹிலாஃபுல் கௌலி அஃஅலஹு, தன்னுடைய செயலுக்கு மாற்றமாக சொல்வது. இப்படி தான் உலமாக்களுடைய அதிகமான உலமாக்கள் தான் கற்றதை பிறருக்கு குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லி இருக்கிறதோ அதனை அப்படியே ஒப்புவிப்பதற்கு பதிலாக நமக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய ஆற்றலுக்கு எது சரியாக தெரிகிறதோ அதனை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இப்படி பல பேரை நம்ம பார்க்குறோம். அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது வெவ்வேறு கொள்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹக்கு என்று உடைத்து சொல்ல வேண்டும். இதனைத்தான அரினல் ஹக்கா ஒருசுக்குன்னு திபா என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒன்றை சொல்லிட்டா அது இமாம் ஒரு ஆலிம் சொல்லிவிட்டால் அது இமாமுடைய சொல்லு தான் அப்படின்னு ஒரு முடிவோடு நம்ம இருந்தாரோம். அதே மாதிரி ஒரு ஆலிம் சொல்லிவிட்டால் அது குர்ஆன் ஹதீஸ் தான், அதில் எந்த ஒன்றும் தவறு இருக்காது என்று எண்ணுகின்றோம். இப்படி எண்ணுவது 2 பக்கமும் தவறு. இப்போ அந்த ஹதீஸில் எப்படி வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யுத்தா பிர் ரஜுலி யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் ஒருவனை கொண்டு வரப்படும், வயுல்கா ஃபின்னார், அவரை நரகத்தில் தூக்கி போடப்படும் மறுமையில். அவர் யார்? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகள் எல்லாத்தையும் நரகத்தில் போடுறது தானே குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? ஒரு மனிதர் கொண்டு வரப்படும், நரகத்தை தூக்கி போடப்படும். அவர் என்ன செய்வார்? ஃபதன் தலிகு அக்தாப பத்னிஹி,
அவருடைய வயிற்றிலிருந்து குடல்கள் இருக்குது இல்லையா, அது பிதுங்கி கொண்டு வெளியே வந்து கிடக்கும். அவர் என்ன செய்வார், எதூரு, அவர் அந்த குடலோடு சுத்துவார், ரவுண்ட் அடிப்பார். கமா எதூருல் ஹிமாரு பிர்ருஹா, எப்படி ஒரு செக்கு மாடு செக்கை வந்து சுற்றிக்கிட்டு வரும் இல்லையா, அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதை அப்படிங்கிறாங்க. கழுதை சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரி அந்த குடலோடு தன்னை அப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த மனுஷன் வருவான். வந்த பிறகு ஃபயஜ்தமிஉ இலைஹி அஹ்லுன்னார், நரகவாதிகள்லாம் ஒன்று கூடுவாங்க. கூடிட்டு ஆச்சரியமாக கேட்பாங்க, மாலக்கி யா ஃபுலான், என்னப்பா உனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஆள் அறிமுகமான ஆள், நரகவாதிகளுக்கு அறிமுகமான ஆளாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல், நீ எப்படி நரகத்துக்கு வந்த, மாலக்கு உனக்கு என்ன ஏற்பட்டு போச்சு. அப்போது துன்யாவில் இருக்கிற போது அவனை வந்து எல்லாருமே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. யார் இவர், பெரிய மார்க்க அறிஞர், எங்களுடைய ஆலிம், எங்களுக்கு பெரிய தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனை தான் இப்படி சொல்லுவாங்க, மாலக்கு உனக்கு என்ன வந்துருச்சுப்பா, நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு அப்போ ஃபயக்கூல், அவங்க அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, நரகவாதிகள், நீ அத்தகூனு அத்தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், நீ எல்லாருக்கும் குர்ஆனை சொல்லி ஹதீஸை சொல்லி நன்மையை ஏவி தீமையை விலக்கி கொண்டிருந்தாயே, அப்படி கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஃபயக்கூலு பலா, ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன், ஆனால் அவர் சொல்கிறார், அஅமுரு பில் மஅரூஃபி வலா ஆத்திஹி வ அன்ஹா அனில் முன்கரி வ ஆத்திஹி, நான் வந்து நன்மையை ஏவன, ஆனால் ஒருபோதும் நான் அந்த நன்மைகளை செய்யவே இல்லை. இதுதான் ஆலிம்களுடைய, அல்ல ஆலிம் நம்ம இப்போ சொல்கிறோம், ஆலிம்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் மார்க்கத்தை தெரிந்திருக்கின்றார்களோ எல்லோருக்கும் உண்டான ஒரு வார்த்தை, மோமின்களுக்கு உண்டான வார்த்தை, முஸ்லிம்களுக்கு உண்டான வார்த்தை. நன்மையை நான் ஏவுன, ஆனால் அதை நான் கொண்டு வரல. அதே மாதிரி வான்ஹா அனில் முன்கர், தீமையை நான் தடுத்தேன்னா, ஆனால் வாத்திஹி, அந்த பாவங்களை நான் செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரவாஹு முஸ்லிம், முஸ்லிமும் வந்து ரிவாயத் செய்கிறாங்க. அப்போது நரகத்திற்கு செல்வதற்குரிய ஒரு காரியம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது, நஊது பில்லா, ஆலிம்கள். அப்போ நம்ம எல்லாம் அதில் ஒரு நல்ல நிலைக்கு இஹ்லாஸாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை நாம் பேசுவது மட்டுமல்லாமல், நாம் பேசிய அந்த விஷயங்களை நம்முடைய துன்யாவில் வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு வர வேண்டும். எதனை தடுத்தோமோ அதனை விட்டு விலகி இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஹாஃபிலாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை. நம்ம ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்துவிட்டோம், பட்டம் வாங்கிவிட்டோம், இதோடு முடிந்து விட்டது. இனிமேல் நம்ம வந்து பள்ளிக்கூட பாடங்களாக இருந்தால் பள்ளிக்கூடம், கல்லூரியாக இருந்தால் கல்லூரி, அல்லது கல்யாணமாக இருந்தால் கல்யாணம், இப்படி வருஷக்கிரமமாக அடுத்தடுத்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படித்தரமாக நம்ம போய்கொண்டே இருப்போம். ஆனால் எல்லாமே என்னாகும், பள்ளிக்கூட பாட புத்தகத்தை மூடி வைத்தது மாதிரி குர்ஆனை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, மூடி வைத்திடக்கூடாது. என்னுடைய அருமை மாணவிகளே, ஹாஃபிலாக்களே, நம்முடைய இறுதி மூச்சு வரை குர்ஆன் நம்முடைய மனதில் இப்போ எப்படி 10 தௌர் கொடுத்து நாம் பட்டம் வாங்கிறதுக்கு தயாராக உட்கார்ந்து இருக்கிறோமோ, இதே நிலையில் பசுமை மாறாமல் நம்முடைய மரணம் வரை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து புகழ்களும் வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய தாயாருக்கு வாழ்த்து, நமக்கு வாழ்த்து, நமக்கு எவ்வளோ பெரிய புகழ் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் இல்லையா. கராமாத் வகாருல் தாஜுல் வகார், கண்ணியமிக்க கிரீடம் எல்லாம் நம்முடைய பெற்றோருக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னால், அவங்க குர்ஆனை நமக்கு பாடமாக்குறதுக்காக வேண்டி எவ்வளோ தியாகம் பண்ணாங்களோ அதற்காகவும் நாம் குர்ஆனை மனனம் வைத்ததற்காகவும் தானே. அதை மறந்துட்டா நம்ம நிலைமை என்ன? வமன் அஅரத அன் ஸிக்ரி, சூரத்து தாஹாவில் கடைசியில் வருதா இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, குர்ஆனை நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? மறுமையில் நம்முடைய நிலைமை கைசேதமாக மாறிவிடும். எனவே அன்பிற்குரிய ஹாஃபிலாக்களே, நீங்கள் எப்படி பாடமாக்கும்போது ஒரு நேரம் கொடுத்து வைத்தீர்களோ அந்த அளவுக்கு இறுதி வரை நீங்கள் குர்ஆனோடு வாழ வேண்டும்.
குர்ஆனை ஓதி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனங்கள் ஓதும் போதும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உண்டு, உங்களுக்கு கற்றுத்தந்தவர்களுக்கு உண்டு, எல்லோருக்கும் இந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நான் உங்கள் வாழ்க்கையில் ஹாஃபிலாக், ஆலிமாக்கள் இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஜெகஜோதியாக ஆக்க வேண்டும். மறுமையில் நரகத்திலிருந்து நாம் இவ்வளோ நேரம் சொன்னது நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை சொன்னோம். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை இன்னும் சொல்கிறதா இருந்தால் இதுவே 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி 15 நிமிடம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இதை விட நான் அதிகப்படுத்த விரும்பலை. அதனால் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய கற்றுத்தந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் வீட்டிருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக் நூஹ் மஹதரி அவர்களுக்கு. அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கிற ஷேக் அலி அக்பர் உமரி அவர்கள் நம்மிடத்தில் உரையாற்றுவார்கள். அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகரிப் வரைக்கும், மகரிபுடைய அதான் 6:28, நீங்கள் 6:25 வரைக்கும் உரையாற்றலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபضل. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ லா துப்திலூ அஅமாலக்கும். قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான அல்லாஹுடைய மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி காயல்பட்டணம் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழா என்ற காரணத்தால் இந்த பட்டம் பெற்ற மாணவிகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவிகள் தாய்மார்களுக்கு சில உபதேசங்களாக இதை அமைச்சிக்கிறலாம் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். முதல்ல நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியை சான்று. என்ன சான்று என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3116வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கீஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை கொடுப்பான், மார்க்கத்துடைய அறிவை அல்லாஹ் கொடுப்பான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய படித்த ஆலிமாக்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு உதவியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை போன்ற நிர்வாக பெருமக்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்காக நாம் சேவை செய்கிறோமா இல்லையா? அதனால நம்மளை அல்லாஹ் கண்டிப்பா நேசிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸே சான்று. இதில் முதல்ல இந்த மாணவிகள் ஆலிமாக்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தில் கல்வி என்பது கட்டாயமான கடமை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எந்த அளவுக்கு கல்வி கடமை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜு பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு முன்னால், இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை என்ன என்று சொன்னால், இக்ர, படிப்பீராக, ஓதுவீராக, கல்வியை கற்றுக்கொள்வீராக என்பதுதான் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை. ஒரு முஹம்மதாக இருந்த ஒருவரை, முஹம்மது பின் அப்துல்லாவாக இருந்த ஒருவரை
முஹம்மது ரசூலுல்லாவாக மாற்றியது இக்ர படிப்பீராக, கல்வியை கற்றுக்கொள்வீராக என்ற கட்டளை தான் மாற்றியது என்று சொன்னால், அப்ப இஸ்லாத்தின் முதல் கட்டளையே கல்வி என்று சொன்னால், அப்ப கல்வியுடைய அவசியம் என்னங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். நாம் கல்வியை தேடுவது என்பது 2 வழிகளில் தேட வேண்டும். முதல்ல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நான் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அந்த கல்வி என்பது நமக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய உதவி வேணும் என்ற காரணத்தால கல்விக்காக நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்யணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய, உத்தரவு போடக்கூடிய கட்டளை என்று சொன்னால், குல் ரப்பி ஸித்னி இல்மா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள், துஆ செய்யுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, என் ரப்பே என்னுடைய இல்மை நீ அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் கேட்க சொன்னானா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரி கல்விக்காக துஆ செய்யுங்க என்று சொன்னது மாத்திரமல்லாமல், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கல்விக்காக துஆ செய்யறாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 83வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்விக்காக அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கல, அந்த துஆ பேசுகிறது, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்வே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக, எனக்கு கல்வியை தந்தருள்வாயாக, வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு என்னை ஒன்று சேர்த்து வைப்பாயாக என்கிற துஆவை இப்ராஹிம் நபி கேட்டாங்க என்று சொன்னால், அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, ஆலிமாக்களே, கல்வியை பெறுவது என்பது முதல்ல அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும் அப்படிங்கிறது முதல் வழி. 2வது வழி என்ன என்று சொன்னால், துஆ செஞ்சா மட்டும் பத்தாது, அதுக்காக என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முதல்ல துஆ, 2வது என்ன? முயற்சி வேணும், அதுக்காக சிரமப்படணும், அதுக்காக கஷ்டப்படணும் என்பது முயற்சி என்பது 2வது விஷயம். தெளிவா இமாம் புகாரி சொல்றாங்க, இன்னமல் இல்மு பித்தஅல்லும், இல்மு என்பது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான். ஒரு ஊருக்கு போய், ஒரு மதரசாவுக்கு போய், ஒரு ஆசிரியர் மூலமாக நாம் கல்வியை கற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இந்த கற்பதின் மூலமாகத்தான் உங்களுக்கு கல்வி கிடைக்கும் என்று இமாம் புகாரி சொல்றாங்களே. அப்ப கல்விக்கு முதல்ல துஆ செய்யணும், 2வது கல்விக்காக முயற்சிக்கணுங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் தெளிவான சான்று. அதனாலதான் இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 2699வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில போறாங்களோ அவர்களை பற்றி ஹதீஸ் பேசுகிறது. மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ, கல்விக்காக நீங்க எல்லாம் காயல் பட்டணத்துக்கு வந்தீங்களா இல்லையா? இந்த கல்வியை தேடி நீங்கள் காயல் பட்டணம் சென்றாலும் சரி, வேறு ஊர்களுக்காக நீங்கள் கல்வியை தேடி சென்றாலும் சரி, அவருக்குரிய எந்த பாதை அல்லாஹ் லேசாக்குவான் என்று சொன்னால், எந்த பாதை? சொர்க்கத்துக்குரிய பாதையே, சொர்க்கத்துக்குரிய பாதையே அல்லாஹ் லேசாக்குவான் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்றாங்க என்று சொன்னால், அவ கல்வியை தேடி ஒரு பாதையில போகனே, ஒரு ஊருக்கு போவனே, ஒரு மதரசாவுல போய் சேரனே, ஆசிரியர்கள் மூலமாக கல்வியை கத்துக்கிறனே, அதுக்காக முயற்சி செய்யணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதனாலதான் இமாம்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் கல்வியை தேடி பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, பல்வேறு சிரமங்கள் பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய நான் சான்றுகளை சொல்ல முடியும். நீங்க பாத்தீங்களாக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி கல்வியை தேடி போனாங்களே இல்லையா? கல்வியை தேடி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இமாம், அவர்களை தேடி எங்க போறாங்கன்னு சொன்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய சொந்த ஊர் பகதாது. பகதாதிலிருந்து படிக்கிறதுக்கு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுல மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க. கல்வியை கற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவங்க கேள்விப்படுறாங்க, யமன் தேசத்தில் இப்ராஹிம் அன் நகஇ ரஹிமஹுல்லாஹு அலைஹி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மேதை இருக்கிறார்.
அந்த மேதைட்ட போனா நிறைய ஹதீஸுகளை கத்துக்கலாம் என்று யார் கேள்விப்படுறது? இமாம் அஹமது பின் ஹம்பல் கேள்விப்படுறாங்க. அவங்க இருக்கிறாங்க மக்காவுல. அந்த இமாம் இப்ராஹிம் நகஇ என்று சொல்லக்கூடிய இமாம் யமன் தேசத்தில் இருக்கிறாங்க. மக்காவுக்கு யமன் தேசத்துக்கு 1500 கிலோமீட்டர் போகணும். கையில வசதி வாய்ப்பு இல்ல, வாகன வசதி இல்ல. ஆனாலும் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லாட்டியால நம்ம இமாம தேடி போகலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கையில பேரிச்சம்பழத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு கையிலே ஜம்சம் தண்ணீரை ஒரு தோல் பையில் நிரப்பி கொண்டு நடந்தே போறாங்க. மக்காவுலேருந்து யமன் தேசத்துக்கு என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பலே சொல்லுவாங்க, முஸ்னத் அஹமதுல நீங்க பாத்தீங்களாக்கே முன்னுரையில இமாம் அஹமது பின் ஹம்பலே சொல்றாங்க, நான் நடந்தே என்ன பண்ணேன்? யமன் தேசத்துக்கு போனேன். அப்படி போகும்போது கடுமையான பசி என்னை வாட்டியது. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, மரத்தின் இலைத்தலைகளை நான் பிச்சு என்ன செஞ்சேன்? சாப்பிட்டுக்கிட்ட நடந்து 1500 கிலோமீட்டர் போனேன். போய் சேர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆனது என்று சொன்னால் 6 மாத காலம் ஆனது. 6 மாத காலம் கல்விக்காக கல்வி பணியில் என்ன செஞ்ச? நடந்து போய் யமன் தேசத்தில் இமாம் இப்ராஹிம் நகஇயை சந்திச்சு பல்வேறு ஹதீசுகளை படித்துவிட்டு திருப்பி 6 மாசம் 1500 கிலோமீட்டர் நடந்து என்ன செஞ்சேன்? மக்காவுக்கு வந்து சேர்ந்தேன். அப்ப 6 மாசம் நட, திருப்பி 6 மாசம் நட, 1 வருஷம் நடந்து போய் கல்வியை கத்துக்கிட்டேன், ஹதீஸ கத்துக்கிட்டேன் என்று இமாம் அஹமது அவர்கள் தங்களுடைய முன்னுரையில பதிவு பண்றாங்கன்னு சொன்ன என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஆலிமாக்களே, அவ இமாம்கள் எல்லாம் நடந்து போய் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு கல்வியை கத்திருக்கிறாங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் தெளிவான சான்று. அதனால முதல்ல கல்வி கட்டாயமான கடமை. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணனே. எனக்கு முன்னால பேசிய நூஹ் மௌலவி சொன்ன மாதிரி நம்ம கல்வியை கத்து முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது அல்ல. இந்த ஷஹாதா என்பது, இந்த பட்டம் என்பது கல்விக்கான ஒரு திறவுகோல், கல்விக்கான ஒரு திறவுகோல். இந்த திறவுகோலாக வைத்துக் கொண்டு உங்களுடைய கல்விகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறங்க. இது நான் சொல்லக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது பாத்தீங்களாக்க, கல்வி மட்டும் போதாது. இந்த கல்வி என்பது உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். கல்வி என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரனே என்று இஸ்லாம் பேசுகிறது. உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் ஷாஃபிஈ எந்த ஊர்ல பிறக்கிறாங்கன்னு சொன்ன, எந்த ஊர்ல பிறக்கிறாங்க? காசா. இன்றைக்கு காசா இருக்கா இல்லையா? காசாவுல இமாம் ஷாஃபிஈ பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த 2 வயசுலயே அவங்க வாப்பா வஃபாத் ஆயிடுறாங்க. முஹம்மது பின் இத்ரீஸ் இல்லையா, தெரியும் உங்களுக்கு. வாப்பா என்ன பண்றாங்க? 2 வயசுலயே மௌத்தா போயிடுறாங்க. அப்ப 2 வயசுல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யதீமாயிடுறாங்க. அவங்க உம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பாரம்பரிய பூர்வீக ஊர் என்பது மக்கா, குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய முன்னோர்கள் மக்காவில் இருக்கிறாங்களே, மக்காவுக்கு வந்துடலாம்ங்கிற அந்த நியத்துல 2 வயசு புள்ளைய தூக்கிக்கிட்டு காசாவிலிருந்து உம்மா பேர் ஃபாத்திமா பின்த் அப்துல்லா அல் அஸ்தியா. இமாம் ஷாஃபியோடைய உம்மா பேர் என்ன? ஃபாத்திமா. ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 2 வயசு புள்ளைய இமாம் ஷாஃபியை தூக்கிக்கிட்டு காசாவுல மக்காவுக்கு சேர்றாங்க. மக்காவுக்கு சேர்ந்து மக்காவுல ஒரு மதரசாவுல புள்ளைய சேர்த்து விட்டு முதல்ல ஹாஃபில் ஆக்குறாங்க. முதல்ல என்ன செய்யறாங்க? தன்னுடைய புள்ளைய ஹாஃபில் ஆக்குறாங்க. 7 வயசுல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. 7 வயசுல இமாம் ஷாஃபிஈ ஹாஃபிஸ் ஆனவனையுமே அவங்க உம்மா ஃபாத்திமா நினைக்கிறாங்க, அன்றைக்கு வாழக்கூடிய பெரிய ஒரு மேதை, மார்க்க மேதை யார் என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் மாலிக்கை போன்று என்னுடைய மகன் பெரிய மேதையாகனே அப்படின்னு இமாம் ஷாஃபியோடைய உம்மா ஆசைப்படுறாங்க. 7 வயசு பிள்ளைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கூட்டிட்டு போய் இமாம் ஷாஃபி மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் கூட்டிட்டு போய் இன்றைக்கு பெரிய ஒரு மதரசா யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதெல்லாம் ஏறக்குறைய அவர்கள் ஆரம்பித்தது மசூ நபவியில அவங்களுடைய அந்த யூனிவர்சிட்டியில அவங்களுடைய மதரசாவுல மகனை சேர்த்து, என் மகனை நீங்க சேர்த்துக்கிறங்க, உங்களை மாதிரி பெரிய ஒரு ஆலிமாக பெரிய ஒரு இமாமா ஆக்குங்க அப்படின்னு இமாம் ஷாஃபியோடைய உம்மா சொல்றாங்க. இமாம் மாலிக் சொல்றாங்க, ஏன் மதரசாவுல உங்க பிள்ளைய சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு கல்வி தகுதி இருக்குது. 2 தகுதி இருக்குது. 1வது தகுதி குர்ஆனை மனப்பாடம் பண்ணிருக்கேன். 2வது நான் தொகுத்த முவத்தா இமாம் மாலிக் இருக்கு பத்தியலா, அதையும் மனப்பாட அந்த ஹதீஸுகளையும் அந்த ராவிகளோடு அறிவிப்பாளர்களோடு சேர்த்து என்ன செஞ்சிருக்கேன்? மனப்பாடம் பண்ணிருக்கேன்.
ஒரு தகுதி ஹாஃபில் என்கிற தகுதி இருக்குது. என் கிதாப மனப்பாடம் பண்ணல, திரும்பி போய் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இமாம் ஷாஃபியோடைய உம்மா பிள்ளைய கூட்டிக்கிட்டு மக்காவுக்கு வந்துருவாங்க. ஒரு 2-3 வருஷத்துல, ஒரு 10 வயசுல பிள்ளை என்ன பண்ணுவாங்க, இமாம் ஷாஃபியி குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எதை மனப்பாடம் பண்ணிட்டாங்க? முவத்தா இமாம் மாலிக் ஹதீசுகளை மாத்திரமல்ல, மொத்த ராவிகள் அறிவிப்பார் இருப்பாங்கல்ல, அந்த அறிவிப்பார் சங்கிலி தொடரோடு மனப்பாடம் பண்ணிட்டாங்க 10 வயசுல. அப்புறம் போய் சேர்க்கிறாங்க, அத மதரசாவுல போய் சேர்த்துட்டாங்க. மதரசாவுல போய் சேர்ந்து இமாம் ஷாஃபிக்கு இமாம் மாலிக்கு நிறைய மார்க்கத்தை, நிறைய ஹதீசுகளை கற்றுக் கொடுக்கறாங்க. ஏராளமான மார்க்க செய்திகளை, ஹதீசுகளை கற்றுக்கொண்டு இமாம் ஷாஃபிஈ மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்தா அவங்க உம்மா கேட்பாங்க, மகனே எனக்காக நீ எதை கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்பாங்க. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, ஜிது பில் இல்மி வல் அதப். உம்மாவே நான் இங்க வந்திருக்கிறேன், எதை கொண்டு வந்திருக்கிறேன்? ஜிது பில் இல்மி வல் அதப், நான் இல்மையும் அதவையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே ஷாஃபியோட உம்மா சொல்லுவாங்க, இருஜி திரும்பி போயிரு அப்படிங்குவாங்க. திரும்பி போயிருன்னு சொன்ன உடனே ஒண்ணு புரியாது. இவங்க திரும்பி உஸ்தாதிட்ட இமாம் மாலிக்கிட்டே போயிருவாங்க. இந்த மாதிரி எங்க உம்மா கேட்டாங்க, நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், எங்க உம்மா திரும்பி போன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்குவாங்க. இமாம் மாலிக் சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் எங்க அம்மாவும் என்னட்ட கேட்டாங்க, இப்படித்தான் நான் சொன்னேன், திரும்பி போன்னு சொல்லிட்டாங்க. நீங்க திரும்பி போய் உங்க உம்மாட்ட என்ன சொல்லுங்கன்னு சொன்ன, ஜீது பில் இல்மி வல் அதபு என்று சொல்லாமல் ஜீது பில் அதபி வல் இல்ம். முதல்ல இல்ம சொல்லாதீங்க, முதல்ல இல்மு, இரண்டாவது அதபுன்னு சொல்லாம எப்படி சொல்லுங்க, ஜீது பில் அதபி வல் இல்ம், நான் அதபையும் இல்மையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இமாம் ஷாஃபிஈ கிட்ட சொல்ல, இமாம் ஷாஃபிஈ தன்னுடைய உம்மாட்ட போய் ஜீது பில் அதபி வல் இல்ம், நான் முதலில் அதபோடு பிறகு இல்மோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. இமாம் ஷாஃபியுடைய உம்மா அதை ஏத்துக்கிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஓரளவுக்கு உங்களுக்கு குர்ஆனை பற்றிய இல்மு, ஹதீஸை பற்றிய இல்மு, அகீதாவை பற்றிய இல்மு, தாரீகை பற்றிய இல்மு, ஓரளவுக்கு ஒரு இல்மு இருக்கு. இந்த இல்மை தாண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், எது முக்கியமானதாக இருக்கிறது? ஒழுக்கம் என்பது, அதபு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதன் பிரகார வாழணும், அதன் பிரகார அமல் செய்யணும். அமல் என்பது மிக முக்கியமானது. முதல்ல இல்மு, இரண்டாவது அதோடு சேர்த்து அதபு, மூணாவது என்ன, அமல் வேணும். சும்மா இல்மு மட்டும் இருந்தா பத்தாது, அமல் செய்யணும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் எல்லாம் எதை கற்றுக்கொண்டார்களோ அது பிரகாரம் அமல் செஞ்சாங்களா இல்லையா? அப்படியே அமல் செஞ்சாங்க. உதாரணமா ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4511வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் அருளப்படுகிறது. சூரத்துல் பக்கராவுடைய 187வது ஆயத்து. அதுல குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி, நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் சஹர் சாப்பாட்டுல நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், இதுவரை வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரை, வித்தியாசம் தெளிவாக ஆகும் வரை நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள் என்கிற வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டணுமே, இதை கேட்ட ஒரு சஹாபி, இந்த கல்வியை, இந்த இல்மை கற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மறுநாள் நைட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கணும்ல, அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது 2 கயிறை எடுத்தாங்க. ஒரு கயிறு வெள்ளை கயிறு, இன்னொரு கயிறு கருப்பு கயிறு, ரெண்டையும் தலவாணி கீழே வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. சஹரி நேரம் வருது, இருட்டா இருக்குது. இருட்டுல 2 கயிறை வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்துல தான் இது வெள்ளை இது கருப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. சரியா? அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அமல் செஞ்சுட்டாங்க. அப்படியே அமல் செஞ்சு போட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், நேத்து ஒரு ஆயத்து வந்ததா இல்லையா?
அதை நீங்க கத்துக் கொடுத்தீங்களா இல்லையா? அதன் பிரகாரம் நான் இரவில் அப்படியே அமல் செய்து விட்டேன் என்று அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்ன பதில் சொன்னா? மினல் ஃபஜ்ர். முதல்ல வந்த வஹில மினல் ஃபஜ்ர் என்று வராது. முதல்ல வந்த வஹி இருக்கு பத்தியல, நீங்கள் ஃபஜ்ர் வரை உண்ணுங்கள், ஃபஜ்ர் நேரம் வரும் வரை உண்ணுங்கள் என்கிற அந்த வார்த்தை வராது. புதிய முதல் நாள் வஹில குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி, அது வரதான் வரும். இந்த சஹாபி அமல் செய்வாரே, இந்த சஹாபி அமல் செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் போய் சொன்னார்ல, சொன்ன உடனே இந்த மினல் ஃபஜ்ர், அப்படி என்று சொன்னால் ஃபஜ்ர் நேரம் வரை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இந்த மினல் ஃபஜ்ர் என்ற இந்த துண்டு வார்த்தை வந்ததா இல்லையா? இது யாருக்காக வந்தது? இந்த அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்தை அப்படியே அமல் செஞ்சாங்களா இல்லையா? அதற்கு வந்து அல்லாஹ்வுடைய பதிலாக இருக்கிறது என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் எப்படி ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த கற்ற பிரகாரம் எப்படி அமல் செஞ்சாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ், இந்த வரலாறு சான்றா இல்லையா? அப்ப முதல்ல இல்மு, அதுக்கு பிறகு ஒழுக்க, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அது மாதிரி அமலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், எதை நாம் கற்றுக்கொண்டோமோ, எதை நாம் அமல்படுத்துகிறோமோ அதை என்ன செய்யணும், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும், பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன் என்று சொன்னால் தாவா பணி இன்னைக்கு பார்க்கிறோம் ஷிர்க் என்பது மலிந்து போய்விட்டது, பிதாத் என்பது மலிந்து போய்விட்டது. அனாச்சாரங்கள் மக்களுக்கு எது ஷிர்க் எது தௌஹீதுன்னு தெரியல, எது சுன்னத்து எது பிதாத்துன்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது. அதனால பொதுமக்களை பொறுத்தவரை அவங்கள்ட்ட தெளிவா போய் சொல்லி இதுதான் தௌஹீது, இந்த தௌஹீது பிரகாரம் நீங்கள் வாழ வேண்டுமே தவிர இது ஷிர்க், இந்த ஷிர்க்க பண்ணாதீங்க, இதான் சுன்னத்து, இந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டுமே தவிர இந்த பிதாத்தை பின்பற்ற கூடாது என்று சொல்லி இந்த கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும், பிரச்சாரம் பண்ணணும் என்பது உங்களுடைய கட்டாயமான கடமையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் பண்ணாங்கல்ல, ஹஜ்ஜில் அரஃபாவுடைய குதுபா பண்ணாங்கல்ல, நீங்க ஹதீஸ்களை படிச்சு பாருங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1739வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஹஜ்ஜில் அரஃபாவுல முக்கியமான குதுபா பண்ணாங்கல்ல, அரஃபாவுடைய பேருரை, அந்த அரஃபாவுடைய பேருரையில் பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்ன முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், என் அருமை சஹாபாக்களே, ஃபலியுபல்லிகி ஷாஹிதுல் காயிப, இங்கே வந்திருப்பவர்கள் இங்கே வராதவர்களுக்கு இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுங்கள், இந்த கல்வியை எத்தி வைத்து விடுங்கள். வந்த சஹாபாக்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இந்த லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இதை நீங்க கேட்டா மட்டும் பத்தாது, நீங்கள் அமல் செஞ்சா மட்டும் பத்தாது, வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்பதுதான் நபிகள் நாயகத்துடைய அரஃபா குத்பாவுடைய கடைசி செய்தி என்று சொன்னால், அப்ப நம்ம தாவா பணி செய்யணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். கண்டிப்பா என் அருமை தாய்மார்களே, நீங்க எல்லாம் போய் உங்க ஊர்கள்ல தாவா பணி செய்யணும். இந்த தாவா பணியை பொறுத்தவரை இன்னைக்கு பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், பல பேர் தாவா பணி பண்றாங்க. அந்த தாவா பணியில சில வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க, அந்த அரை மணி நேர பேச்சில ஒரு 27 நிமிஷம் 28 நிமிஷம் சூப்பரான செய்திகளை சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஓரிரு வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை பேசிடுறனால அதுக்கு முன்னால் அவர் அவ்வளவு செய்திகளை சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை எடுபடாமல் போய் விடுகிறது. அதனால நம்ம தாவா பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம யார்கிட்ட போய் பேசுறோம், எங்க பேசுறோம், இவர்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்கிற இந்த தெளிவோடு ஹிக்மத்தோடு என்ன செய்யணும், தாவா செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, அதாவது ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொன்னார்ல, குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 43 44 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு. இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மூசாவே ஹாரூனே 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, தாவா பண்ணி செய்யுங்க. அவன் அநியாயக்காரன், அவன் அக்கிரமக்காரன், அவன் பாவங்களில் வரம்பு மீறியவன், அவன்கிட்ட போய் தாவா செய்யுங்க.
அப்படி தாவா செய்கிற போது ஃபகூலா லஹு கௌலல் லையினன், நீங்கள் மென்மையாக பேசுங்கள், நீங்கள் கண்ணியமாக பேசுங்கள். அப்படி மென்மையாக கண்ணியமாக பேசினால் உங்களுடைய தாவாவை அவன் ஏற்றுக்கொள்ள கூடும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபிரௌன்ட்ட போய் தாவா செய்யும் போது கண்ணியமா பேசுங்க, மென்மையா பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஊர்களில் போய் தாவா செய்கிறோமே இல்லையா? இந்த தாவாவில் மென்மை இருக்கணும், யார்கிட்ட பேசுவோங்கிறத பார்த்து என்ன செய்யணும்? ஹிக்மத்தோட தாவா செய்யணும். குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 125வது வசனத்திலே உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, நீங்கள் உங்களுடைய ரப்பின் பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள், தாவா பணி செய்யுங்கள். எப்படி செய்யுங்கள்? பில் ஹிக்மா, ஹிக்மத்தோடு, வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசங்களோடு என்ன செய்யுங்கள்? நீங்கள் தாவா பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா செஞ்சாங்கல்ல, அவங்க எப்படி ஹிக்மத்தோடு தாவா செஞ்சாங்கிறதுக்கு ஒரு அழகான ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுறேன். உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் இல்லையா? அபூ சுஃபியான் எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு? மக்காவுடைய வெற்றியின் பொழுது, அப்படிதானே? அபூ சுஃபியான் பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு விஐபி. நீங்க பாத்தீங்கன்னாக்க உஹது போர்ல 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே, யார் முக்கியமான காரணம்? இந்த அபூ சுஃபியான் முக்கியமான காரணம். அகல் போர்ல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே, யார் காரணம்? இந்த அபூ சுஃபியான் காரணம். ஆனால் அபூ சுஃபியான் பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு விஐபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்றாங்கல்ல, மக்காவை கைப்பற்றுறாங்கல்ல, அப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. மக்காவுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், யார் காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள், யார் தங்களுடைய வீடுகளில் நுழைந்து கொண்டார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். யார் மன்தகல தார அபீ சுஃபியான, மன்தகல தார அபீ சுஃபியான, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொண்டார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். மக்காவுக்குள் நுழைந்து கொண்டவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். அத காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, காபாவில் நுழைந்தவர்கள் மாத்திரமல்ல, யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களோ அவர்களும் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. கேட்டா அதுவரை அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல. ஆச்சரியப்படுறாரு, நம்ம இதுவரை இஸ்லாத்துக்கு வரல, நம்ம தான் அநியாய அக்கிரமம் பண்ண, காபாவுக்குள்ள போயிட்டா பாதுகாப்புனா ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தா பாதுகாப்புன்னு இவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இவர் சாதாரண முகமது அல்ல. யாராக இருக்கிறார்? முகமதுன் ரசூலுல்லாஹ்வாக இருக்கிறாரே என்பதை புரிந்து கொண்ட இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் வந்து விட்டால் பாதுகாப்புன்னு சொன்னாங்களே, இதை கேட்டு தான் அபூ சுஃபியான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுக்கு தாவா செஞ்சாங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம போய் மக்கள்கிட்ட அந்த ஹிக்மத்தோடு போய் தாவா செய்யணும் என்பதை என் அருமை தாய்மார்களே, ஆலிமாக்களே, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம பண்ணக்கூடிய தாவா பணியில ஒன்னு தெளிவா பேசணும், ஆதாரங்களோடு பேசணும். ஆதாரங்களோடு பேசுவது மாத்திரமல்லாமல் ஹிக்மத்துங்குவாங்கல்ல, ஹிக்மத்தோடு என்ன செய்யணும்? தாவா செய்யணும். அதை தாண்டி நம்முடைய அந்த தாவா பணியில் ஏதேனும் தவறாக சொல்லிவிட்டால், அந்த தவறு சுட்டி காட்டப்பட்டு விட்டால் ஈகோ பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் படிச்சுக்கிறேன், நீ படிக்கல, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நீ சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? தாவா பணியில் ஈகோ பார்க்க கூடாது. யாருக்குடைய பேச்சிலையும் தப்பு வரும். தப்பு வராத மனுஷன் உண்டா? எல்லாருக்கும் தவறு வரேன். அப்ப தவறு வருகிற போது நாம் தவறாக சொல்லிவிட்டால், உங்க ஊர்ல ஒருத்தர் திருத்தறாரா, சுட்டி காட்டுறாரா, எந்த விதமான பெருமை இல்லாமல் ஈகோ இல்லாமல் அவனை தவறா சொல்லிட்டேன், தவறா புரிஞ்சுக்கிட்டேன், உங்க சுட்டி காட்ட உங்களுக்கு சுக்ரியான்னு சொல்லி நன்றியோடு என்ன செய்யணும்? அந்த தவறை என் அருமை தாய்மார்களே, ஆலிமாக்களே, நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு நான் சான்றாக ஒரே ஒரு ஹதீஸை பதிவு பண்ணுகிறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6735வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, அவர் பேர் அபூ மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? அபூ மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு ஃபத்வா கேட்கிறார். என்ன ஃபத்வா கேட்கிறாரு?
ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு, அந்த சொத்துரிமை சட்டம் இருக்கா இல்லையா, அந்த சொத்துரிமை சட்டத்துக்குரிய ஃபத்வா கேட்கிறாரு. ஒருத்தர் மூத்தா போயிட்டார், அவருக்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க யாருன்னு சொன்னா அந்த வாரிசுக்குரியவங்க ஒன்னாவது ஒரு பொம்புல புள்ள இருக்கிறாங்க. முதல்ல யாரு? ஒரு பொம்புல புள்ள, ரெண்டாவது ஒரு சகோதரி, மூணாவது ஒரு பின்துல் இபுன் பேத்தி. பேத்தினா மகனுடைய மகள், புரியுதா? பேத்தினா யாரு? மகனுடைய மகள். ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு, இருக்கிறது ஒரு மகள், அப்புறம் ஒரு சகோதரி, அப்புறம் ஒரு பேத்தி, மகனுடைய மகள். இவங்களுக்கு எப்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சஹாபிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். கேட்டால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா மகளுக்கு நிஸ்ஃப கொடுத்துறணும். மகளுக்கு நிஸ்ஃபுனா என்ன? பாதி. தெரியும் உங்களுக்கு? மகளுக்கு பாதியை கொடுத்துறணும். அப்புறம் சகோதரிக்கு என்ன? அந்த மீதி பாதி இருக்கு பத்தியலா, சகோதரிக்கும் பாதியை கொடுத்துறணும். பில்துல் இபுன் இருக்கிறாங்கல்ல, பேத்தி, பேத்திக்கு சொத்துல எந்த பங்கும் இல்ல. புரியுதா? சட்டம் புரியுதா? மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி, பின்துல் இபுனுக்கு என்ன? மகனுடைய மகளுக்கு பேத்திக்கு ஒண்ணுமில்ல. இதுதான் என் தீர்ப்பாக இருக்கிறது என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, வாத்தி இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத போய் கேட்டுக்கறங்க. அவங்களும் தீர்ப்பு சொல்லிவிட்டு, நம்ம எல்லாம் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டா இதான் ஃபைனல், இதுக்கு மேல அப்பீலே கிடையாது, போனா என்னை அவமதிக்கிறது கேட்காத அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த அபூ மூஸா அஷ்அரிங்கிற சஹாபி இதான்ப்பா தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டு, ஆனால் இப்னு மஸ்ஊதை போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னால் அவர் போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த மாதிரி அபூ மூஸாட கேட்டேன், அவங்க மகளுக்கு பாதிண்டாங்க, அப்புறம் சகோதரிக்கு பாதிண்டாங்க, பேத்திக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க, மார்க்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க, அக்லி ஃபீஹா பிமா கலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்ப்பு சொன்னாங்களோ நான் அப்படியே தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபூ மூஸா சொன்னாரே தீர்ப்பு, அதுக்கு மாத்தமா தீர்ப்பு சொல்றார். என்ன சொல்றாரு? லில் இப்னத்தி அன்னிஸ்ஃப், மகளுக்கு பாதிண்டார்ல, மகளுக்கு, என் பேச்சு புரியுதுல, என் பேச்சு புரியுதுல, மகளுக்கு பாதிண்டார்ல, மகளுக்கு பாதிங்கிறது கரெக்ட். லில் இப்னத்தி நிஸ்ஃப், மகளுக்கு பாதின்னு சொன்னார், அது கரெக்ட் அப்படின்ட்டார். அப்புறம் வலில் இப்னத்தில் இப்னி, வலி இப்னத்தில் இப்னி அசுதுஸ், பேத்திக்கு பங்கே இல்லைன்றார்ல, மகளுடைய மகனுக்கு மகனுடைய மகளுக்கு பங்கே இல்லைன்றார்ல, அது தப்பு. அந்த பேத்திக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுசு கொடுக்கணும், 6ல ஒரு பங்கு கொடுக்கணும். வமா பக்கியலில் ஊஹுத்தி, அப்புறம் பாக்கியா இருக்குமா இல்லையா, பாதி கொடுத்தாச்சு, 6ல ஒரு பங்கு கொடுத்தாச்சு, அப்பனா மொத்தமா 3ல் 2 பங்கு போயிருச்சா இல்லையா? எவ்வளவு மிஞ்சுது? 3ல் 1 பங்கு இருக்கா இல்லையா? அந்த ஒரு பங்கை சகோதரி கொடுத்துறானே. சுருக்கமா சொல்ல போனா சொத்து 6 பங்கு போடணும். சொத்தை என்ன செய்யணும்? 6 பங்கு போடணும். 6 பங்கு போட்டு 3 பங்கை மகளுக்கு கொடுத்து விட்டு, 1 பங்கை பேத்திக்கு கொடுத்து விட்டு, மிச்ச 2 பங்கை என்ன செய்யணும்? சகோதரி கொடுக்கணும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொன்னாங்க என்று என்ன சொல்றாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸாவுடைய தீர்ப்புக்கு மாத்தமா சொல்றாரு. அப்படி மாத்தமா சொன்னவனையுமே கேட்டவர் மறுபடியும் அபூ மூஸாட போறாரு. அபூ மூஸாட போய் பேத்திக்கு பங்கு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பேத்திக்கு பங்கு இருக்குன்னு சொன்னாங்க, சுதுசு கொடுக்கணும், 6ல ஒரு பங்கு கொடுக்கணும், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, அப்படித்தான் சட்டம் சொன்னாங்க அப்படின்னு அபூ மூஸாட போய் இதை சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே நம்மளா இருந்தா கோபம் வந்திருக்கும், நம்மளா இருந்தா என்னட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட போய் கேட்கறியா அப்படிங்க மாதிரி இருக்கேன். இதை கேட்ட அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஃபலா தஸ்அலூனி மாதாம ஹாதல் ஹப்ரு ஃபீக்கும், இந்த இப்னு மஸ்ஊதை போன்ற பேரறிஞர் இருக்கும் வரை என்னட்ட எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. புரியுது? அவர் என்னை விட பெரிய அறிஞர்,
அவர் இருக்கும் போது என்னட்ட வந்து கேட்காதீங்க, அவர் சொல்லுவதுதான் கடைசி ஃபைனல் தீர்ப்பாக இருக்கிறது என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தீர்ப்பை, தன்னுடைய தவறு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க, திருத்திக்கிட்டாங்க, அந்த உஸ்தாதை மதிச்சாங்க என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு இதுகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம், இங்க இந்த ஈகோ தான் காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுறேன். முதல்ல கல்வி கண்டிப்பா நம்ம கத்துக்கிறேன்னு, ரெண்டாவது ஒழுக்க வேணும், மூணாவது அமல் வேணும், நாலாவது தாவா வேணும், அஞ்சாவது என்ன செய்யணும், தாவாவுல ஹிக்மத் வேணும் என்றெல்லாம் சொல்லி ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொன்ன. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆலிமாக்களுக்கு, இதெல்லாம் யாருக்கு, ஆலிமாக்களுக்கு, ஹாஃபிலாக்களும் இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு 2-3 செய்தியை நான் சொல்லணும்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த ஹாஃபிலாக்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய உஸ்தாதாக்கள், உஸ்தாதுமார்கள், அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவா இந்த பெண்கள் ஹாஃபிலாக்களாக மாறுவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காயல் படுறதுலாம் இருக்குதே தவிர, தமிழ்நாட்டில் நான் சவுதியில பார்த்துருக்கிறேன். சவுதியில, துபாயில, குவைத்துல, பஹரைன்ல, அரபு நாடுகள்ல பெண்கள் ஹாஃபிலாக்களாகிறத தவிர, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெருசா பெண்கள் எல்லாம் மொத்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஹாஃபிலாக்களாக பெருசா ஆகுறது இல்லை. ஆனால் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், காயல் பட்டத்தை பொறுத்தவரை பெண்களும் ஆகுறாங்க, ஆண்களையும் பார்த்தீங்களாக்க நிறைய பேர் என்ன ஹாஃபில்கள், அப்படித்தானே, நிறைய பேர். எனக்கே நிறைய அனுபவம் இருக்குது. முன்னால ஜாமிஉல் அஸ்ஹர்ல இந்த கல்லூருடைய முன்னாள் முதல்வர் ஹாமித் பக்கரி அவர்கள், அவங்க பிரின்சிபாலா இருந்தாங்கல்ல, ஜாமிஉல் அஸ்ஹருடைய ஹத்தீபா இருந்தாங்கல்ல, அப்ப தொழு வச்சாங்க, தராவீஹ் தொழுகை 2 ரக்காத் தொழு வைப்பாங்கல்ல, குர்ஆனை வச்சு பாத்துக்கிடுவாங்கல்ல, அந்த காலகட்டம் புரியுதா. அப்ப பாத்தியலாக்க நான் ஒரு 2 ரக்காத் தொழு வைக்கிறேன், நான் 2 ரக்காத் தொழு வைப்பேன், இந்த நூஹ் 2 ரக்காத் தொழு வைப்பாப்புல, ஹாமித் பக்கரி அலிம் சார் 2 ரக்காத் தொழு வைப்பாங்க. அப்ப ஒருத்தர் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே குர்ஆனை விரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தியலாக்க நான் 2 ரக்காத் தொழு வைக்கிறேன். தொழு வைக்கும் போது பிமா தஅமலூன் ஒரு ஆயத்தை முடிக்கும் போது பிமா தஅமலூன் அப்படின்ற கானூங்கிற ஒரு வார்த்தையை விட்டுவிட்டேன். கானூங்கிற ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு ஆயத்தை முடிச்சு போட்டு நான் ருக்குக்கு போயிட்டேன். அப்ப மௌலவி ஹாமித் பக்கரி அவங்க ஆலிம், ஹாஃபில், மாஷா அல்லாஹ் திறமையான ஹாஃபில். நான் கானுவை விட்டுட்டேங்கிறது அவங்க கூட கவனிக்கல. 2ஆம் ரக்காத்துல எந்திரிக்கிறேன், அல்ஹம்து சூரா ஓதி முடிச்ச உடனே சையத் ஆலிம்சா இந்த ரைட்ல கடைசியில் நிற்பாங்க, சையத் ஆலிம்சா கானு விட்டுவிட மத்தியில அந்த மேலே இந்த ஆயத்தை ஓதி காட்டி அந்த கானுவை மட்டும் சத்தமா ஓதுனாங்க. புரியுதா? எதுக்கு இதை சொல்ல, இதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்ன, காயல் பட்டணத்தை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் நீங்கள் நிறைய பேர் ஹாஃபில்களாக இருப்பீங்க. அது மாதிரி பெண்கள் வந்து ஹாஃபிலாக்களாக மாஷா அல்லாஹ் ஆகுறாங்க. அதனால நான் ஹாஃபில்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு உபதேசம். சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ அலைஹி ஹாஃபிலுன் மஅ ஸஃபரத்தில் கிராமின் பரரா. யார் குர்ஆனை ஓதுறாங்களோ எந்த நிலையில் என்று சொன்னால், வஹுவ அலைஹி ஹாஃபிலுன், அவர்கள் ஹாஃபிலான நிலையில் குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு ஹாஃபிலான நிலையில் யார் குர்ஆனை ஓதுறாங்களோ அவர்கள் நாளை மறுமையிலே கண்ணியத்திற்குரிய மலக்குமார்களோடு அவர்கள் சொர்க்கத்திலே தங்குவார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை ஹாஃபிலாக்களே, நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் கண்ணியமான மலக்குகளோடு சொர்க்கத்தில் தங்குவதற்கு இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறோமா இல்லையா, இது ஒரு காரணமா இருக்கு என்பது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வாழ்த்து சிறப்பு என்று சொல்லிவிட்டு, இந்த குர்ஆன் என்பது கடைசி வரை நம்முடைய கல்புல இருக்கணும். மூத்தா போகும்போது நமக்கெல்லாம் கலிமாவோடு மூத்தா போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரனே. இப்படி மூத்தா போகும்போது வர நம்முடைய கல்புல இப்ப எப்படி குர்ஆன் தெளிவாக பக்காவாக இருக்கிறதோ அதே மாதிரி குர்ஆனை மறந்து போய் விடாமல். ஏன் என்று சொன்னால், குர்ஆன் என்பது அது ஒரு ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டால் அந்த ஒட்டகம் எப்படி காணாமல் போய்விடுமோ, திருப்பி தேடுவது கஷ்டமாகி விடுமோ, அது மாதிரி குர்ஆனை நீங்கள் மறுபடியும் ஓதிக்கொள்ள வேண்டும். திரும்ப நீங்கள் ஓதவில்லை என்று சொன்னால் அது காணாமல் போய்விடும், உங்களை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால குர்ஆனை உங்களை விட்டு ஓட விட்டுற கூடாது. தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பீசமா குல்த, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் மோசமான பேச்சு இது என்று சொன்னால், நசீத்து ஆயத்தன் ஃபாயத்தன்,
இன்னென்ன ஆயத்துகளை நான் ஏற்கனவே மனப்பாடம் செய்திருந்தேன், இன்னென்ன சூறாக்களை நான் ஏற்கனவே மனப்பாடம் செய்திருந்தேன், அந்த சூறாக்களை மறந்துவிட்டேன், அந்த ஆயத்துகளை மறந்துவிட்டேன் என்று சொல்லுவதுதான் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளில் மோசமான பேச்சாக இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. எனவே என் அருமை ஹாஃபிலாக்களே, நீங்கள் செய்த மனப்பாடம் செய்த இந்த குர்ஆன் என்பது கடைசி வரை, உங்களுடைய மௌத்து வரை இந்த குர்ஆன் உங்களோடு தங்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது உங்களுக்கு ஃபாயிதா. அது மாதிரி உங்களுக்கு உஸ்தாதாக்களாக உதவிகளாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் அந்த கண்டிப்பா அந்த உதவிகளை அல்லாஹ் செய்வான்னு சொல்லி போட்டு, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நற்செய்திகளை நல்லுபதேசங்களை சஹாபாக்களுக்கு சொல்லும்போது, சஹாபாக்களை பொறுத்தவரை சமிஅனா வாத்தானா, அதான சஹாபாக்குடைய ஸ்டைலு, சஹாபாக்குடைய பாலிசி என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் பண்ணிட்டா அப்படியே சமிஅனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அமல் செஞ்சாங்கல்ல, அது மாதிரி உபதேசங்கள் செய்யக்கூடிய என்னையும் அதை கேட்கக்கூடிய உங்களையும் அதை அப்படியே அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து இந்த உலகத்திலும் மகத்தான வெற்றியை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மகரிப் தொழுகை அப்பா பள்ளியில் ஜமாத்தா தொழுதுட்டு மகரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பட்டமளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். எனவே அனைத்து சகோதரர்களும் திரளாக வருகை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.